ஸோ இன்னைக்கு மெயினா நமக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி அட்வான்டேஜ் அண்ட் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங். ஏன் ரெண்டு செஷனையும் சேர்த்து ஒன்னா அதுல வச்சிருக்கோம்னா, ஏற்கனவே எஸ்ஐபி பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் அதுல இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு இதுல என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்துட்டு வந்து இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்ன? இது என்ன புதுசா கேக்குற மாதிரி இருக்கா? என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்க எனக்கு சாட்ல போடுங்க. டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்முடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன? நான் ஒரு பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அதுல இருந்து லாபம் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? நான் 1 லேக் போட்டிருக்கேன், எனக்கு 1,40,000 இன்னைக்கு என்னுடைய ஃபண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த 1 லேக்ன்றது உங்களுடைய பிரின்சிபல். அந்த 40,000ன்றது வந்து நீங்க எடுத்த கெயின். ஓகேங்களா? அந்த கெயின் வந்து டாக்ஸபிள். எந்த கண்டிஷன்ல டாக்ஸபிள்? நீங்க வந்து மோர் தென் 1 இயர் வந்து அதை ஹோல்டு பண்ணியிருக்கணும். மோர் தென் 1 இயர் இருந்தா அதுக்கு வந்து லாங் டர்ம்னு பேரு. ஒன் அதுக்கு கம்மியா இருந்தது, 365 டேஸ்க்கு கம்மியா இருந்ததுன்னா ஷார்ட் டர்ம்னு பேரு. சோ நம்ம ஆஸ் பர் த டாக்ஸ் ரூல் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, லாங் டர்ம்ன்றது வந்து 1 இயர், ஷார்ட் டர்ம்ன்றது வந்து லெஸ் தேன் 1 இயர். இது எல்லாருக்கும் கிளியர்னா தம்ஸ் அப் போடுங்க. யாருக்காவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது சொன்னாதான் அடுத்தது புரியும். லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் ஒரு தேவத்திற்கு தான் புரிஞ்சிருக்கு. குருமூர்த்தி சார், உங்களுக்கு ஆமா டவுட் இருக்கா? ஆமா மேடம். கிளியரா சொல்லுங்க சார். அதாவது 1 இயர்க்கு அப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சொல்றீங்க, அது வந்தாலும் டாக்ஸ் பிடிப்பாங்களா லாங் டேர்ம் சொல்லிட்டு? சார், கேபிட்டல் கெயின்றது வந்து ஷார்ட் டைமா இருந்தாலும் லாங் டைமா இருந்தாலும் அதுக்கு நம்ம பே பண்ணியே ஆகணும். ஓஹோ. ஏன்னா நம்ம அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்றோம். ஓகே. பிரின்சிபலை தவிர்த்து அதுக்கு மேல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த ப்ராஃபிட்டை கெயின், அந்த கெயினுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஆஹா. இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க 1,20,000க்கு மேல போனா டாக்ஸ் சொன்ன மாதிரி அது இருந்தது அது எனக்கு. சொல்லுறேன், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது ரைட் ரைட். ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்ப என்ன, ஃபர்ஸ்ட் வந்து லாங் டர்ம் ஷார்ட் டர்ம்ன்றது எல்லாருக்கும் கிளியர் ஆகணும். ஓகே. ஏன்னா நம்ம இது வந்து ஜூம் வழியா கனெக்ட் ஆயிருக்கோம். யார் யாருக்கு என்ன டவுட் என்னன்றதை கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். சோ இப்போ வந்து இந்த லாங் டர்ம் இல்ல ஷார்ட் டர்ம். லாங் டர்ம்ன்றது வந்து மோர் தேன் 1 இயர், ஷார்ட் டர்ம்ன்றது வந்து லெஸ் தேன் 1 இயர். இப்ப இந்த மோர் தேன் 1 இயர் வச்சிருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் சிஸ்டம்ல ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கு. என்னன்னா, இப்போ நம்மளுடைய லாபம் மோர் தென் 1.25 lakhs. இப்போ நான் 5 லட்சம் போட்டேன், எனக்கு 6 லட்சம் ஆயிருக்கு. அப்போ என்னோட கேபிட்டல் கெயின் வந்து 1 லேக். இந்த 1 லேக் வந்து டாக்ஸ் வருமானா? டாக்ஸ் லயபிள் அது. ஆனா டாக்ஸ் ரிபேட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 1,25,000 வரைக்கும் பே பண்ண டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். நம்ம ஆடிட்டர் கிட்ட டிக்ளேர் பண்ணும்போது 1 லேக் கேபிட்டல் கெயின், சோ நில் டாக்ஸ் அப்படின்னு வரும். கிளியரா? அடுத்தது எப்படின்னா, இப்ப வந்து நான் 5 lakhs போட்டிருக்கேன், எனக்கு வந்து 8 lakhs வந்திருக்கு டோட்டலா. அப்போ 3 lakhs வந்து எனக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கு. அப்ப அந்த 3 lakhsல வந்து எனக்கு எவ்வளவு? 1.25 lakhs போக மிச்சம் இருக்க 1.75 lakhsக்கு நான் பே பண்ணணும். அந்த 1.75 lakhsக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும்னா 12.5% பே பண்ணணும். கிளியரா? கிளியர்னா சீன் போடுங்க. நான் சாட்ல உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அது பாருங்க. 1.25 lakhs வந்து டிடக்ஷனா எடுத்துக்கலாம். அண்ட் டாக்ஸ் ரேட் வந்து 12.5% above தி 1.25. above 1.25 எவ்வளவு இருக்கோ உங்களுடைய கேபிட்டல் வேல்யூ,
அதுக்கு நீங்க வந்து 12.5% டாக்ஸ் பே பண்ணணும். இதை நான் கண்டிப்பா பே பண்ணணுமா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது தெரியாதே அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீங்க ஆடிட்டர் கிட்ட ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டர் வந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அப்போ கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆப்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜோ ஒரு ஃபோன் காலோ பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு மெயில்ல அனுப்பி கொடுப்போம். வருஷா வருஷம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் காமிக்கணும். இந்த வருஷம் நான் வந்து எதுவுமே வித்ட்ரா பண்ணல அப்படின்னா, நம்ம வித்ட்ரா பண்ணா அதுக்கு பேர் வந்து ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின். ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின்னா என்ன? நமக்கு பேங்க் அக்கவுண்ட்ல ரியலைஸ் ஆகி வந்து விட்டது, ரிடம்ஷன் பண்ணிட்டோம். அது வந்து பேப்பர்ல கிடையாது. சோ ரியலைஸ் பண்ணது வந்து ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின். ரியலைஸ் பண்ணாம இருக்கு, என்ன நான் போட்ட 5 lakhs வந்து இன்னைக்கு 8 lakhs அப்படியே இருக்கு, நான் அதை வித்ட்ரா பண்ணவே இல்லை, அதுக்கு நான் டாக்ஸ் கட்டணுமானா டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா இந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்த நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அதுக்கு பேர் வந்து நோஷனல் கேபிட்டல் கெயின். நோஷனல் கேபிட்டல் கெயின்னா என்னன்னா, எனக்கு கேபிட்டல் கெயின் வந்து பேப்பர்ல இருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் வரல. சோ அப்ப நெக்ஸ்ட் இயர் நான் வித்ட்ரா பண்ணினேன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரேடியே யோசிக்க மாட்டாங்க, என்னது 5 lakhsல போட்டு 10 lakhs எடுக்கிறான் அப்படின்னும் போது ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது, ஓ லாஸ்ட் இயர் வந்து 8 lakhs இருந்தது, இன்னைக்கு மார்க்கெட் அப்ரிசியேஷனால 10 lakhs வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரூஃபை வந்து நம்ம கிளியரா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நோஷனல் கேபிட்டல் கெயின் அண்ட் ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின், இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் போடுங்க ப்ளீஸ். புரியலன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. மேடம் இது எஸ்ஐபி கூடவா மேடம்? சார் மேம் சார் என்ன கேக்குறேன்னா நான் வந்து 6 வருமான்னு வருஷம் கேக்குறேன். கட்டியிருக்கேன். 6 வருஷத்துல லாஸ்ட் 1 இயர் வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம்ல இருக்கும், லாஸ்ட் 11 months. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல இருக்கும். எப்பயுமே அதை நான் வித்ட்ரா பண்ணும்போது டாக்ஸ் சிஸ்டம்ல எப்படி அதை எடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது நான் எப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் இல்லையா, இப்போ நான் 1 இயர் இல்ல இருக்கிறத மட்டும் நான் வித்ட்ரா பண்ணேன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் தான் எடுக்கும், லாஸ்ட் இயர் எடுக்க மாட்டாங்க. FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. FIFOனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். மேடம் ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சார். 5 lakhs போட்டிருக்காங்க, 2 yearsல வந்து 8 lakhs மாறி இருக்கும் அது. புரியல. சரியா? 5 5 lakhs lakhs போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. மேடம். ஆஃப்டர் 2 years 8 lakhs மாறி இருக்கும் உங்களுக்கு வந்து. எத்தனை இயர்? 2 இயர்ஸா? 2 yearsல. ஓகே 3 இயர்ஸ். சொல்லுங்க. இப்போ செகண்ட் இயர் நம்ம வித்ட்ரா பண்றோம், 3 lakhs வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயர் 1.25 lakhsக்கு எக்ஸம்ஷன் உண்டா? டோட்டலா 2.5 எடுப்பாங்க. எவ்ரி இயர் 1.25 சொல்றீங்க இல்லையா கேபிட்டல் கெயின்? ஆமா சார், எவ்ரி இயர் 1.25 lakhs நீங்க வித்ட்ரா பண்ணலாம். அது வந்து நீங்க லாபம் மட்டும் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, நீங்க வந்து அந்த 1.25 lakhsக்கான யூனிட்டை பார்க்கும்போது அந்த யூனிட்டுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த யூனிட்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு. சே இப்போ வந்து ஒரு 2 lakhs நீங்க வித்ட்ரா பண்றீங்க, அந்த 2 lakhsல வந்து 1 lakh நீங்க பே பண்ணிருப்பீங்க, 1 lakh அப்ரிசியேஷனா இருக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு டாக்ஸ் வராது. நீங்க வந்து 1.25 மட்டும் எடுக்கிற மாதிரி நான் சொல்லல, அந்த 1.25 அப்ரிசியேஷன் வந்ததுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிருப்பீங்க. இப்ப 3 lakhs நீங்க எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க, அதுல வந்து 2 lakhs வந்து நீங்க பிரின்சிபலா பே பண்ணது, 1 lakh வந்து கேபிட்டல் கெயின். சோ இதே வந்து 2 lakhs 20,000 இருந்தது, 2 lakhs நீங்க பே பண்ணிருந்தீங்க, 1.2 lakhs வந்து நமக்கு சாரி 3.2 lakhsல வந்து 2 lakhs வந்து பிரின்சிபல், 1.2 lakhs வந்து கேபிட்டல் கெயின். அப்போ நீங்க பே பண்ண போதில்லை, ஏன்னா அது 1.25க்கு கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணும்போது இதை யூனிட் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த யூனிட் இல்ல மேடம் சொல்லுங்க. அப்படி கேட்கல. 5 lakhsக்கு 3 lakhs ப்ராஃபிட் ஆக்சுவலா அவர் உங்களுக்கு. என்ன சொல்றாருன்னா 5 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். ராஜ்குமார் சார் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். 2 years கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து 8 lakhs மாறி இருக்கு. ஓகே ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகும் கேக்குறாரு. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா 5 lakhs வந்து பிரின்சிபல், 3 lakhs வந்து கேபிட்டல் கெயின், கரெக்ட்டுங்களா? பிளஸ் ஸ்பிளிட் அப். எக்ஸாக்ட்லி. சரி, இப்ப அவங்க எவ்வளவு எடுக்க போறாங்க?
3 lakhs. இப்போ 3 lakhs பிரின்சிபலா வச்சிடுறாரு, 3 lakhs வந்து எடுக்கிறாரு. இப்போ கரெக்ட். இப்ப இந்த 3 lakhs அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, 3 lakhs எடுக்கும்போது அந்த 3 lakhs-ஓட யூனிட்ஸ பார்ப்பாங்க. யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு வருது, அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட இன்வெஸ்டட் வேல்யூ பார்ப்பாங்க. புரியுதுங்களா புரியல மேடம். சார்? நீங்க வந்து இந்த 5 lakhs வந்து லம்சமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது இதுக்கு ஒரு யூனிட் வேல்யூ, தட் இஸ் பர்ச்சேஸ் NAV-ன்னு ஒண்ணு வந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல நம்ம வாங்குவோம். அந்த NAV வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். இன்னைக்கு அந்த இது பாத்தீங்கன்னா 130 ரூபாய் ஏறி இருக்கு. 30 ரூபாய் அது ஏறி இருக்குன்னா வந்து 30%, இதுல 12.5% தான் அவங்க வந்து பாப்பாங்க. இதுக்கு கால்குலேஷனை நான் நாளைக்கு வந்து தனியா உங்களுக்கு நான் அனுப்புறேன். தனி வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு 8 lakhs ஆகி எவ்வளவு இருக்குன்னா அது வந்து நான் தனியா உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கால்குலேஷன் எப்படி அவங்க வந்து யூனிட் வைஸ் எடுத்து போடுவாங்க அப்படின்றதை நான் அனுப்புறேன். 3 lakhs வித்ரா பண்ணோம், அதான் கான்செப்ட். 5 lakhsல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 8 lakhs growth ஆயிருக்கு. 3 லட்சம் ரூபாய் எடுக்கிறோம், நம்ம எவ்வளவு டாக்ஸ் பிடிப்பாங்க அந்த 3 lakhsக்கு கேக்குறேன். அவ்வளவுதான். ஓகே அதான் சார், இப்ப கேபிட்டல் கெயின் 3 lakhs சார். உங்களுக்கு கேபிட்டல் கெயின் 3 lakhs. நீங்க 3 lakhs நீங்க எடுக்கும்போது தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். நீங்க 8 lakhs எடுத்தீங்கன்னா 3 lakhsக்கு வந்து நீங்க 1.25 போக 1.75க்கு பே பண்ணணும். நீங்க அதை பார்ஷியலா எடுக்கும்போது ஐ வில் ஷேர் த கால்குலேஷன். அதான் மேடம், நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எடுக்கல இல்லையா சார்? ராஜ்குமார் சார், நான் ஒன்னு சொல்லட்டா? ராஜ்குமார் சார், நான் ஒன்னு சொல்லவா சார்? சொல்லுங்க. சார், இப்ப நீங்க எடுக்கிறீங்களா, ஒரு 3 லட்சம் எடுக்கிறீங்கல்ல, சரிங்களா? அந்த 3 லட்சம் எடுக்கிறப்ப 100 ரூபா உங்க அசல் வைங்க. அந்த ஒரு எண்ணெய் இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, ஒரு உதாரணமா வந்து எண்ணெய்ன்றது கோல்டு வாங்குற கிராம் மாதிரி தான் இன்னைக்கு. சார் கேக்குதா? அதுல 3 லட்சம் டாக்ஸ் கட்டணுமா இல்ல? சொல்லி முடிச்சிடறேன், புரியுதான்னு பாருங்க, சரிங்களா? இப்போ நீங்க 3 லட்சம் ரூபாய் வித்ரா போறப்போ உங்களோட எண்ணெய் வந்து இப்ப உதாரணமா நீங்க 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றப்ப ஒரு 1000 எண்ணெய் பர்ச்சேஸ் பண்ணிக்கன்னு வைங்க, சரிங்களா? இப்ப 8 லட்சம் ஆறப்ப அந்த 1000 எண்ணெயோட அமௌண்ட் தான் கூடி இருக்கும், புரியுதுங்களா? இப்ப நீங்க உதாரணமா 3 லட்சம் மட்டும் வித்ரா பண்ணீங்கன்னா ஒரு 200 யூனிட்டை விக்கிறீங்க, செல் பண்றீங்கன்னு வைங்க. அப்ப அந்த 200 யூனிட் விக்கிறப்ப உங்க அசல் 100 ரூபா இருக்கும், ப்ராஃபிட் 30 ரூபா இல்ல. அப்ப ஒரு எண்ணெய் வந்து 130 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்கன்னா அப்ப 130 ரூபாய் 100 ரூபா உங்க அசல், சரிங்களா? 30 ரூபா லாபம், சரிங்களா? அப்ப இது டோட்டலா ஒரு 200 யூனிட் நீங்க சேல்ஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு 2 லட்சம் காமிக்குது. இது காமிக்குதுன்னா 100 யூனிட்டுக்குரிய கேபிட்டலை விட்டுருவாங்க. அதுல இருந்து ஒரு 12% வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீல விட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கு அந்த 18 ரூபாயை வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும், புரியுதுங்களா? அது ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பண்ணல, 2ஆம் வருஷம் சேர்த்து பண்ணும்போது 2 இயர்ஸ்க்கு அந்த 1.25 1.5 எடுக்கலாமா, 2.5 லிஸ்ட் பண்ணனும் கேக்குறேன். அப்படி பண்ண முடியாது சார். அந்த ஒரு பர்టిక్యులர் இயருக்கு தான் உங்களுக்கு 1.25 lakhs வந்து வித்அவுட் டாக்ஸ். அதுதான் கேக்குறேன். நான் ஒண்ணே ஃபர்ஸ்ட் இயர் பண்ணவே இல்ல. பர்టిక్యులர் இயருக்கு தான் நீங்க அந்த இயர் விட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணா அந்த 1.25 lakhs வித்ரா போட்டு கேபிட்டலா நீங்க ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல எடுக்கறப்ப உங்களுக்கு எவ்ரி இயர் நம்ம எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட் மோட்ல அது. கரெக்ட். எவ்ரி இயர் நம்ம வர ப்ராஃபிட் எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணனும். கரெக்ட் சார். அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சத்தை எடுத்து நீங்க கேபிட்டலா மாத்திரணும் சார் நீங்க. ஆமா, எப்ப நீங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இப்ப நீங்க இந்த 5 lakhs போட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ்ல இருந்ததுன்னா நீங்க அதை எடுக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னா அது வந்து அது அப்படியே இருக்கும். சோ அப்ப அந்த இயருக்கான ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க வந்து அவைல் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. செகண்ட் இயர் வந்து அது நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும்போது நீங்க எடுக்கும்போது நீங்க அந்த ப்ராஃபிட்டை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ராஃபிட் ஹார்வெஸ்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம், கேபிட்டல் கெயின் ஹார்வெஸ்டிங் பத்தி. இப்ப கேபிட்டல் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு. பிளஸ் ஒண்ணு இருக்கும்போது மைனஸும் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இது எப்படின்னா, இப்போ நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுவாங்க. இன்ட்ராடே பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு அதுல நல்ல லாபம் வந்திருக்கும். அதுலயும் வந்து ஒரு 2 lakhs 2.5 lakhs வந்து அவங்களுக்கு லாபம் மட்டுமே வந்திருக்கும். சோ அதுல வந்து 1.25 போச்சுன்னா திருப்பி 1 lakhக்கு வந்து அவங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க அந்த இயர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 50,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு, ஒரு 75,000 ரூபாய் லாஸ்ல இருக்குன்னா அதை புக் பண்ணாங்கன்னா அதுவும் இதுவும் காம்பன்சேட் ஆயிடும். இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் லாஸ் ஹார்வெஸ்டிங் பேரு. ஹார்வெஸ்டிங்னா என்ன? அறுவடை பண்றது, நம்ம அதை எடுத்துக்கிறது.
அதுதான் அதுக்கு அர்த்தம். கேபிட்டல் நமக்கு அதிகமா இருக்கும்போது இந்த கெயினை ஹார்வெஸ்ட் பண்றோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது எனக்கு வந்து கேபிட்டல் கெயின் ஆல்ரெடி எனக்கு இருக்கு வேற ஒரு விதத்துல, எனக்கு இது வந்து கேபிட்டல் லாஸ் கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். பிபிடி மேடம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். இன்னொரு தடவை சொல்லுங்க சொல்லவா? மேடம். சரிங்க சார். சார் இப்ப வந்து கேபிட்டல்ல வந்து நமக்கு லாபம் வந்திருக்கு சார். நம்ம ஒரு தேவைக்கு இந்த வருஷம் நம்ம எடுக்கிறோம். சோ இந்த பினான்சியல் இயர்ல நம்ம கேபிட்டல் நம்ம கெயின் எடுக்கும்போது இந்த வருஷத்துக்கான கேபிட்டல் கெயினை புக் பண்றோம். அது வந்து 1.25 lakhsக்குள்ள நம்மளுடைய கெயின் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு டாக்ஸ் பே பண்ண போறது இல்ல. அதுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ண போறோம். இது கண்டிஷன் 1. இன்னொன்னு வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு கேபிட்டல் லாஸ்ல இருக்கு. நான் போட்ட 1 lakh வந்து 80,000 இருக்கு. 20,000 rupees நான் லாஸ்ல இருக்கேன். அப்ப எனக்கு இது யார் காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் வழி இல்லை. ஆனா நான் வந்து இயர் ஃபுல்லா வந்து வேற ஈக்விட்டினா ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்றேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லல. ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்ணிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மட்டும் 2 lakhs இருக்கும். ப்ராஃபிட் மட்டும் 2 lakhs இருக்கும்போது 1.25 lakhs போயிடுச்சுன்னா மீதி வந்து 75,000க்கு அவங்க கேபிட்டல் கெயின் கட்டணும். அவருக்கு கேபிட்டல் கெயின் கட்டுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு 50,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு. அந்த லாஸை நான் இதுல காமிச்சேன்னா லாபம் வந்து 75, நஷ்டம் வந்து ஒரு 50, மீதி 25 இருக்கு. அந்த 25,000க்கு மட்டும் அவங்க டாக்ஸ் கட்டினா போதும். இந்த மாதிரி லாஸ்ல எடுக்கிறதுக்கு வந்து கேபிட்டல் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு பேரு. கேபிட்டல் கெயின்ல எடுக்கிறதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் ஹார்வெஸ்டிங்னு பேரு. புரியலன்னா திரும்ப கேளுங்க ப்ளீஸ். இது ஏன் பண்ணணும்? இது வந்து பண்றது அவசியமானா அவசியம் கிடையாது. ஏன்னா இது நான் வந்து 10 வருஷமா சேர்த்து வச்சு எனக்கு வந்து 200% லாபம் வந்துருது, அப்ப நான் எடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய கேபிட்டல் கெயின் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த 1.25 lakhs வித்ட்ரா ப்ராஃபிட்டோட வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு அடுத்த வருஷம் அது வந்து அதுக்குள்ளேயே எடுக்க வேண்டியிருந்தா திருப்பி ஷார்ட் டேர்ம் வரும். 1 year வெயிட் பண்ணணும்னா லாங் டேர்ம் போகும். இந்த மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேக்குறாரு, என்னன்னு கேளுங்க. அந்த இடத்துல பாலா சாரா யாரும் கேக்குறாங்க. பாலா சார் கேளுங்க. எஸ் சார் இந்த லாஸ் ஹார்வெஸ்டிங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இது பண்றோம், கெயின் அந்த ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து செட் ஆஃப் பண்ணிக்க முடியுமா? சார் எனக்கு கேட்கல சார், என் சவுண்ட் சிஸ்டம் கம்மியா இருக்கு, சொல்லுங்க. லாஸ் கெயின் ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. நான் 2 ஃபண்ட் போட்டிருக்கேன். ஒரு ஃபண்ட் லாஸ்ல இருக்கு, ஒரு ஃபண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நான் அந்த ரெண்டையுமே வித்ட்ரா பண்ணும்போது அப்போ வந்து அத கேபிட்டல் ஆமா, அது டோட்டல் தான் வரும், அக்ரிகேட் தான் வரும். உங்களுக்கு அக்ரிகேட் என்னமோ அதுதான் வரும். ஆமா, இது அதான் சொல்றேன், இது மொத்தமா ஈக்விட்டி செஷனுக்கே அப்படிதான் வரும். உங்களுடைய அதே மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல லாபத்துல இருக்கீங்க, ஷேர்ல லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே மேடம், அண்டர்ஸ்டுட். கிளியர் சார், கிளியர். ஓகே. சோ இப்ப இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப நான் பிபிடிக்கு. So tax harvesting in mutual funds. So gain harvesting na என்ன, loss harvesting na என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வேணா இது ஒரு தடவை படிக்கிறேன். Tax harvesting or tax loss or gain harvesting is a மேம் இது ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஒரே நிமிஷமா, இப்ப பண்றேன். இது பண்றேன். இப்ப ஷேர் ஆகுதா? பார்க்க முடியுதா?
பார்க்க முடியுதா? எஸ் மேம், பார்க்க முடியுது. சோ இது டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது எப்படி நம்ம பண்ண முடியும்? டு அண்டர்ஸ்டாண்ட் தி எல்டிசிஜி அண்ட் எஸ்டிசிஜி அண்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட். எல்டிசிஜினா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். நோட் பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட்டா சொல்றது. இது நாளைக்கு ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும் எல்டிசிஜினா என்ன, எஸ்டிசிஜினா என்னன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். Tax harvesting is a strategy of selling or rebuying mutual funds units to book gains or losses within the financial year purely for the tax efficacy, not to change your portfolio. இப்போ நம்ம 3 lakhs அதுல இருந்து எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து போர்ட்போலியோல சேஞ்ச் ஆக போகிறது இல்ல. அதாவது என்ன ஆகும்னா ப்ராஃபிட்டா காமிச்சது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து இன்வெஸ்டட் வேல்யூவா அதிகமாயிருக்கும். இன்வெஸ்டட் வேல்யூ அதிகமாகும், உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியா காமிக்கும். 5 lakhs போட்டா 8 lakhs இருக்கு. 8 lakhsல இருந்து 3 lakhs எடுத்துட்டேன். அப்போ என்னோட 5 lakhs ஆயிடும். அதுல என்ன நமக்கு அந்த பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் இருக்கோ அது காமிக்கும். இந்த 3 lakhs திரும்பி உள்ள வரும்போது உங்களுக்கு இன்வெஸ்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனா டோட்டல் போர்ட்போலியோ வேல்யூ அதே தான் இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் பிளஸ் அப்ரிசியேஷன் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். மேம் ஒரு சின்ன டவுட் மேம். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ வந்து இப்போ ஒரு கேபிட்டல் கெயின் சார் கேட்கவே இல்லை சார். ஃபண்டை எடுக்கிறோம், அதே இதுல தான் பண்ணணும், அதே கணக்கா வருமா இல்லைன்னா அதுக்கு இதுல கெயின்ல வருமா மேம் டாக்ஸ்ல? சார் அது வந்து நீங்க என்ன எப்படி வேணா பண்ணலாம் சார். அதே ஃபண்ட்லயும் போடலாம், வேற ஃபண்ட்லயும் போடலாம், அதை பிரிச்சு 2 ஃபண்ட்லயும் போடலாம். சோ அது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம் சார். இல்ல இப்ப மேடம் இந்த ஃபண்ட்ல இருந்து நான் எடுத்த இந்த ஃபண்டே எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நான் இந்த ஃபண்ட்ல ரொம்ப வருஷமா நான் ஸ்டே பண்ணிருக்கேன், எனக்கு இதே ஃபண்டே கொடுங்கன்னா நம்ம கொடுக்கலாம். இல்ல மேடம் இல்ல நான் வந்து 4 வருஷமா போட்டதுல என்ஐவி அதிகமா இருக்கு, என்ஐவி கம்மியா இருக்கிற ஃபண்ட் எனக்கு வேணும், இல்ல புது ஃபண்ட் நான் போறேன், இல்ல புது ஸ்ட்ராட்டஜில நல்ல ரெக்கமெண்டட் ஃபண்ட் வந்திருக்கு நான் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார். நீங்க எடுத்த ஃபண்ட்லயே தான் போடணும் இல்ல வேற ஃபண்ட்ல போடணும்ன்றது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கிளியரா சார்? அடுத்து போலாமா? இது வந்து கிளியரா உங்களுக்கு இது கொடுத்துருக்கு. 12.5 lakhs எல்டிசிஜி 12.5%. இதே ஷார்ட் டேர்மா இருந்தா 20% நம்ம வந்து என்ன இருக்கோ அது நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். அதுல வந்து நமக்கு வேற கண்டிஷன் இருக்கானா வேற எதுவும் கிடையாது. 20% வாட் எவர் தட் அதை நம்ம பே பண்ணி ஆகணும். சோ இப்ப இதை எப்படி நம்ம பண்ணணும்ன்ற மெத்தட் வந்து இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிடீம் த யூனிட் வித்தின் தி எக்ஸம்ஷன் லிமிட். So 1.25 lakhs long-term gain realized at 0 tax using the exemption. Immediately reinvest the same in the amount of the same fund. Now higher purchase price is now on the record, lower the future tax. இதில் என்ன கொடுத்திருக்கு ரிசல்ட்? You are legally reducing the future taxability while staying fully invested with zero change in your asset allocation. ஸோ இது எப்படி பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராம் எப்படி இதை பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் எவ்வளவு இருக்கு, எந்த ஃபண்டுல இருக்கு, நமக்கு நியர் ஃபியூச்சர் எடுக்க வேண்டி இருக்குமா என்னன்றதை யோசனை பண்ணி அந்த பினான்சியல் இயர்க்குள்ள நம்ம பார்த்து எடுக்கணும். அப்புறம் கால்குலேட் பண்ணணும். நமக்கு இந்த இவ்வளவு எந்த இப்ப நீங்க கால்குலேஷன் கேட்டீங்களா, அதே எக்ஸாக்ட் கால்குலேஷன் தான் இந்த கால்குலேஷன். அடுத்து ரிடீம் தி எலிஜிபிள் யூனிட், ரீஇன்வெஸ்ட் ப்ராம்ப்ட்லி. ஏன் இந்த ரீஇன்வெஸ்ட் ப்ராம்ப்ட்லின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம்னா, வெளியில எடுத்தாச்சுன்னா பணம் உள்ள வரலன்னா நம்மளுடைய போர்ட்போலியோ வேல்யூ குறைஞ்சிரும். சோ அதான் அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. தேவைன்ற போது நம்ம எடுக்கிறதுன்றது வேற, இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும் போது கண்டிப்பா திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி தான் தீரணும். அதை நமக்கு நாமே ரூலா வச்சுக்கணும். ட்ராக் அண்ட் ரிப்பீட் தி ஆனுவலி, எவ்ரி பினான்சியல் இயர்க்குள்ள அதை செக் பண்ணி நம்ம எடுக்கணும். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய தேவைக்காகவே நம்ம அதை வித்ட்ரா பண்ணியிருப்போம். அப்போ அதுல எவ்வளவு கேபிட்டல் கெயின் இருக்கு, இன்னும் மிச்சம் எவ்வளவு எடுக்கணும், அதுதான் வந்து ஆனுவலா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். முன்னே இருக்கிறதெல்லாம் எடுத்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப மட்டும் எவ்வளவு இருக்கு நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம எக்ஸஸா திரும்ப பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரி டைம் இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது, ஏன்னா தேவைன்றது எடுக்கும்போது நமக்கு நெசசரி தான்,
அதுக்கு நம்ம அந்த நேரத்துல வந்து டாக்ஸை பார்த்து நம்ம எடுக்க போறதில்ல. நம்ம நெசசரிக்கு நம்மளுக்கு தேவைக்கு நம்ம எடுக்க போறோம். ஆனா இதே டாக்ஸுக்கு நம்ம அதை பார்க்கும்போது ஏற்கனவே இந்த இயர்ல இவ்வளவு பண்ணியிருக்கோம். ஈக்விட்டின்னு பார்க்கும்போது ஹாஸ் ஏ ஹோலா திரும்பவும் சொல்றேன், ஷேர்ஸ்லயும் பார்க்கணும், இதுலயும் பார்க்கணும். நான் மேடம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 1.25 சொன்னீங்க, 1.25 நான் எடுத்தேன், எனக்கு டாக்ஸ் வந்துருச்சுன்னு வந்து நாளைக்கு இந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்கணும்னா ஹோல் அஸ் ஈக்விட்டி யூனிவர்ஸ். ஈக்விட்டி யூனிவர்ஸ்னா என்ன? நீங்க வந்து ஷேர்ல இன்ட்ராடே பண்ணது, இல்ல நார்மலா பை அண்ட் ஹோல்டர்ல வச்சிருந்து அதுல இருந்து செல் பண்ணது, அந்த ப்ராஃபிட் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி தான். நான் டெட் பத்தி பேசல. நான் வந்து லிக்விட் ஃபண்ட்ல வச்சிருந்தேன், எனக்கு அது டாக்ஸ் வருமானா நம்ம ஈக்விட்டி பத்தி மட்டும் தான் பேசுறோம். ஈக்விட்டி ஈக்விட்டி அஸ் ஹோல் யூனிவர்ஸா பார்க்கணும். ஷேர்ஸ் அதாவது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸ்ல இருந்து நீங்க பண்ண டிரான்சாக்ஷன்ல வந்த கேபிட்டல் கெயின் பிளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்த கேபிட்டல் கெயின் ரெண்டும் சேர்ந்து வருஷத்துக்கு 1.25 lakhs தான் இருக்கணும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுன்னு பேசுனீங்கன்னா நமக்கு அதுல வரது வந்து இதுல கால்குலேட் பண்ண முடியாத போயிடும். சோ வென் யூ ஆர் கால்குலேட்டிங் த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இன் ஈக்விட்டி, யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிறது, நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் பார்க்கணும். சிலருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வச்சிருப்பாங்க, ஈக்விட்டி இல்லாம இருந்ததுன்னா அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை. சோ இதுல என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து குறையுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க வந்து 1.25 lakhs 12.5% தான். அதே நெக்ஸ்ட் இயர் நீங்க ஷார்ட் டேர்ம்ல எடுக்கும்போது 20% பே பண்ணணும். இந்த இயர் நான் இந்த மார்ச் வரைக்கும் நான் எடுத்துட்டேன் மேடம், நான் வந்து 1 lakh நான் சேவ் பண்ணிட்டேன், 1.25 lakhs சேவ் பண்ணிட்டேன் மேம், திரும்ப ரீஇன்வெஸ்டும் பண்ணிட்டேன். ஆனா திரும்ப ஜூன் ஜூலைல 4-5 மாசத்துக்குள்ள எனக்கு திரும்ப அந்த 1.25 lakhs நான் எடுக்க வேண்டியிருக்குன்னா யூ நீட் டு பே 20%. ஏன்னா அப்போ வந்து அது ஷார்ட் டேர்ம் ஆகுது. சோ இது எடுக்கிறத வந்து இந்த விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல இது நம்ம எடுக்க வேண்டி இருந்ததுனால் ஹார்வெஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அதை யோசிக்கணும். ஆஃப்செட் லாசஸ் எஃபிஷியன்ட்லி. ஆஃப்செட் லாசஸ் எஃபிஷியன்ட்ல நான் சொன்னதுதான். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்ஸ்லயோ லாஸ் வந்ததுன்னா இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது காம்பன்சேட் பண்ணும். திரும்ப நம்ம எடுக்கிறத ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய அலோகேஷன்ல சேஞ்ச் ஆக போறது இல்ல. ரீசெட்ஸ் தி காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம லாபம் இருக்கவே தான் அதை விற்கிறோம். அப்ப என்ஏவி அதிகமா தான் இருக்கும். சோ அந்த என்ஏவி அதிகமா தான் நம்ம விற்கிறது, திரும்ப நம்ம அதே வாங்கும்போது அதே ஹையர் என்ஏவில நம்ம வாங்குறோம், சேம் யூனிட்ஸை வாங்குறோம். இது ஃபுல்லி லீகல் அண்ட் ரொட்டீன். நம்ம வந்து இது வருஷா வருஷம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது லூப்ல எதுவுமே கிடையாது. இது கவர்மெண்ட் நமக்கு கொடுத்திருக்க ஒரு சலுகை. காம்பவுண்ட்ஸ் எவ்ரி இயர் நம்ம இதை நம்ம எடுத்து எடுத்து திரும்ப பண்ணும்போது நமக்கு அக்குமுலேஷன் அதிகமாகுது. சோ இதுல பண்ணும்போது நம்ம என்ன பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும்னா எக்ஸிட் அண்ட் என்ட்ரி எஸ்டிடி. சோ எக்ஸிட் ஆகும்போது நமக்கு டாக்ஸ் வரும், அந்த டாக்ஸை பே பண்ண போறோம். அதுக்கு சின்னதா ஒரு வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் வரும், ரொம்ப பெரிய கிடையாது, 0.25 அப்படி வரும். டைமிங் த மார்க்கெட். மார்க்கெட் வந்து லோ ஆகுது இல்ல வந்து மார்க்கெட் நல்லா மேல போகும்போது நம்ம அந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக பண்ணோம்னா மார்க்கெட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு. இப்ப என்ஏவி எனக்கு இருக்கிற 12 ரூபாய் வந்து நாளைக்கு 13, 14, 15 போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப போயிட்டு அதை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம்னா உடனே நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம டிலே பண்றது எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எதையுமே. டெட் ஃபண்ட் டாக்ஸேஷன் வந்து எப்படின்னா அது எப்பயுமே ஸ்லாப் ரேட்டுக்கு தான் வரும். ஸ்லாப் ரேட்னா என்னன்னா, இப்போ நான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்போது நான் 20% ஸ்லாப்ல இருந்தேன்னா, இப்போ வந்து என்னுடைய இன்கம் இயர்லி இன்கம் வந்து 15 lakhs, ஏன்னா 12 lakhs வரைக்கும் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 15 lakhs என்னோடது. எனக்கு இதுல இருந்து ஒரு 2 lakhs வந்ததுன்னா 14 lakhs. அந்த 14 lakhs என்னோட இன்கமா மாறிடும். அப்போ அந்த 14 lakhsக்கு நான் வந்து என்னுடைய டாக்ஸ் ஸ்லாப் அந்த டாக்ஸ் ஸ்லாபுக்கு நான் போவேன். அப்படிதான் நான் வந்து வரும். அதுதான் வந்து டெட்ல இருக்கிற டாக்ஸேஷன். வாஷ் ஸ்டைல் செக்யூரிட்டினா இது உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நீங்க பண்றச்சு எப்படி நீங்க இது வந்து எப்படி பிராக்டிஸ் ஆகும்னா, உங்க லாபம் எவ்வளோ, எப்படி பண்ணிட்டு இருக்கு இந்த ஃபண்ட், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அடிக்கடி உங்க போர்ட்போலியோவை பார்க்கறதுக்கு, அந்த போர்ட்போலியோல இருக்கிற வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கும், சேஞ்சஸ்னா சம்டைம்ஸ் சரியா இல்லைன்னா நம்ம அதை பண்றதுக்கும், நீங்க இதை டாக்ஸ் ஃபைல் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு ருட்டீன் உங்களுக்கு பிக்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து நமக்கு நல்லது. நம்ம 5 வருஷம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம்னா நாளைக்கு லோனுக்கு போகும்போது அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. என்ன டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், எவ்வளவு பண்ணிருக்கோம், லாஸ் இருக்கா, கெயின் இருக்கா, எவ்வளவு இன்கம் வந்தது, இதெல்லாம் வந்து ரொட்டீனா நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ இது வந்து கீ டேக்அவே இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா எல்டிசிஜி அப் டு 1.25 lakhs எடுக்கும்போது அதை வந்து ஒரு கெயின்ஃபுல் ஆக்டிவிட்டியா பார்த்துட்டு திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ரியலைஸ்டு லாசஸ் ஆப்செட் பண்ணலாம். அதுதான் சொன்னது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து லாஸ் இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கலாம். ரெவ்யூ ஹோல்டிங் ஆனுவலி ஐடியலி ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தி ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ஸ். அதுதான் நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுல ஒரு கேபிட்டல் கெயின் எனக்கு கொஞ்சம் இருக்கு. இப்போ நான் எவ்வளவு எடுக்கணும் அதை மட்டும் பார்த்து நம்ம பண்ணலாம். ஃபேக்டர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஏதாவது இருக்கா, இல்ல வந்து அதுல வந்து நமக்கு எக்ஸிட் லோட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறத பத்தி தான் அந்த 5th பாயிண்ட் சொல்றாங்க. சோ இந்த இது வரைக்கும் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா என்னன்னு கேளுங்க. நீங்க கால்குலேஷன் கேட்டீங்க, அது மட்டும் நாளைக்கு நான் குரூப்ல நான் போட்டு அனுப்புறேன். நீங்க எனக்கு இந்த இப்ப பேசின விஷயத்துல எல்டிசிஜி, எஸ்டிசிஜி, டெட், ஈக்விட்டி டாக்ஸேஷன், ரியலைஸ்டு கெயின், நோஷனல் கெயின், இதுல ஏதாவது லாஸ் புக்கிங், ப்ராஃபிட் புக்கிங், இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. யார் யாருக்கு என்ன இருக்கோ அன்மியூட் பண்ணி கேளுங்க சார் ப்ளீஸ். மேடம் குருமூர்த்திய சொல்லுங்க சார். நார்மல் சிப்பும் இருக்கு அண்ட் நிப்பான்ல இருக்கு இல்லையா, இந்த லம்சம் லிக்விட் ஃபண்டும் இருக்கு. ரெண்டோட சேர்த்து தான் அந்த கேபிட்டல் கெயினா பார்ப்பாங்களா, இல்ல லிக்விட் ஃபண்டை விட்டுட்டு ஒன்லி கேபிட்டல் கெயின் மத்த லிக்விட் ஃபண்ட்ன்றது டெட் கேட்டகரி, அது தனியா வந்துடும் சார். அதனுடைய டாக்ஸேஷனே தனி. பார்க்க மாட்டாங்க. அது பார்க்க மாட்டாங்க. ஓகே, அதுதான் நான் சொன்னேன் ஈக்விட்டி யூனிவர்ஸ். ஈக்விட்டி யூனிவர்ஸ் போது உங்களுக்கு ஸ்டாக்ஸ், அதாவது ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, நீங்க வந்து லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, என்னோட பாண்டு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது தனி. அது வந்து டெட்ல வரும். அதுல வர கேபிட்டல் கெயின் எல்லாமே உங்களோட இன்கம்ல ஆட் ஆயிடும். ஸோ இட் எலிவேட்ஸ் யுவர் இன்கம். யூ வில் ஃபால் இன்டு தி நியரர் ஹையர் குரூப். இப்போ நீங்க 10% இருந்தீங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கேபிட்டல் கெயினே ஒரு 5 lakhs வந்ததுன்னா அந்த டெட் ஃபண்ட்ல, ஸோ நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போயிருவீங்க. அந்த லெவலுக்கு வர என்ன பர்சன்டேஜ் ஆஃப் நீங்க டாக்ஸ் பே பண்ணணுமோ, இன்கம் டாக்ஸ் அதை பே பண்ணணும். மேடம் இப்ப மந்த்லி 5000 rupees எஸ்ஐடி பே பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 10 yearsக்கு ஒண்ணுமே எடுக்கவே இல்லை. அது என்ன ஆகும் மேடம்? ஒன்றும் ஆகாது சார். உங்களுடைய ப்ராஃபிட் வளர்ந்துட்டே போகும். நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு, கேபிட்டல் கெயினுக்கான டாக்ஸ். ஏன்னா இன்னைக்கு 12.5 இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தது, அதுக்கப்புறம் 10% வந்தது. 12.5% வந்திருக்கு. 12.5% டிடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி லாஸ் மாறிட்டே இருக்கும், இன்கம் டாக்ஸ் லாஸ். நீங்க லாங் பீரியட் 10 yearsக்கு கேட்கறதுனால இதை நான் சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்ஸ். ஹலோ மேடம், நான் ரமா சிவானந்த் பேசுறேன். நான் வந்து வேற ஒரு இதுல வச்சிருந்தேன். இதை வந்து இப்ப மாத்தினேன். நம்மளோட இதுக்கு மாத்தின போது எனக்கு ஏதாவது கேபிட்டல் கெயின் வந்து நான் ஏதாவது பே பண்ற மாதிரி இருக்குமா இப்ப அந்த இதுக்கு? ஆமா மேம், ஆமா மேம். அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து ஒரு ஃபண்டுல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாத்தும் போது, ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இன்னொரு புரோக்கருக்கு வரும்போதோ, இல்ல நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷனா தான் எடுப்பாங்க. எல்லா டிரான்சாக்ஷனுமே சேல் டிரான்சாக்ஷனா தான் வரும். அப்போ நீங்க என்ன ஆகுன்னா, அங்கிருந்து நீங்க வந்து இங்க உள்ள வரும்போது உங்களுக்கு இருக்க பிரின்சிபல் பிளஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே இங்க வந்து நியூ கேபிட்டலா உள்ள வரும். சோ அப்போ அந்த கேபிட்டல் கெயின் வந்து டாக்ஸபிள், டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகும். அது டாக்ஸ் பே பண்றது 1.25க்கு மேல இருந்ததுன்னா பே பண்ணணும். 1.25க்குள்ள இருந்ததுன்னா பே பண்ண வேண்டாம். ஓகே 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 மேடம். ஓகே, நான் அதுக்கப்புறம் நாளைக்கு கேட்டுக்கிறேன் மேடம். அந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து 1.25 as a ஈக்விட்டி யூனிவர்ஸ். திரும்ப திரும்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து ஷேர்ஸையும் இதை இன்க்ளூட் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் பார்க்க முடியாது. ஓகே ஓகே ஓகே, என்னோட கால்குலேஷன் நாளைக்கு கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். மேடம் வணக்கம். ஏதாவது டவுட் சார்? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இப்ப எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மொத்தமா கொடுக்குறோம், அதாவது 50,000 1 lakh அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த கேபிட்டலுக்கு
நாங்க ஏற்கனவே டாக்ஸ் காமிச்சு தான் உள்ள கொண்டாந்து இருக்கணுமா, இல்ல இது வந்ததுக்கு அப்புறம் இதுவும் டாக்ஸ் காமிக்க வேண்டி இருக்குமா? சார் நீங்க உள்ள கொண்டு வர பணத்தை பத்தி எதுவுமே இல்ல சார். உள்ள கொண்டு வர பணம் கரெக்டான பணம், அதாவது வந்து சரியான முறையில சம்பாதிச்ச பணம் நீங்க வந்து பேட்கால டிக்ளரேஷன் பண்ணி கொடுத்துடுறீங்க. ஓகே அதனால வந்து உள்ள வர பணத்தை பத்தி அவங்க எதுவுமே கேட்கல. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் அப்ரிஷியேட் ஆகி வளருது இல்லையா, ஓகே என்ஏவி வளர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்குது இல்லையா, ஓகே அந்த லாபத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். அந்த லாபத்துக்கு தான் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்றோம். ஓகே மேடம், அது புரியுது மேடம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து ஒரு 50 lakhs வந்து ஒரே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த 50 lakhsங்கிறது வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணி கொண்டாந்துருப்பேன் அப்படித்தானே? கவுண்டட் மணி ஆமா சார், அப்படின்னாலே ஓகே ஓகே. ஆமா அப்போ ஆல்ரெடி பே பண்ணி அதாவது வந்து அது வந்து கிளியரா இன்வெஸ்ட்மெண்ட் அது உள்ள வந்திருக்கு. இது எப்படி வரும்னா, இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுவும் உங்களை கேட்க மாட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க ஆடிட்டர் மூலமாவோ எது மூலமாவோ இந்த 50 லட்சம் எப்படி கிடைச்சது, இந்த 1 crore எப்படி வந்தது, அதுதான் கேள்வி வரும் ஒழிய நீங்க ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்ற மாதிரி வராது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய ஒய் யூ ஆர் இன்வெஸ்டட்ன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே. ரொம்ப பெரிய வேல்யூக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்பாங்களா என்னன்றது எனக்கு சரியா தெரியல சார். ஏன்னா அதெல்லாம் ஆடிட்டிங் இஷ்யூ, டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட இஷ்யூ. அதுக்காக தான் வந்து கேவைசின்றது ஒண்ணு பண்ணும்போது ஃபட்கா அப்படின்றதுல வந்து கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு அப்ரூவல் வாங்குறோம். அப்படின்னா என்னன்னா, நான் ஜெனுவினா இந்தியால ஏர்ன் பண்ண பணம் இது அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் நீங்க கேவைசி பண்ணும்போதே கொடுக்குறீங்க. ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. மேம் சொல்லுங்க. இப்போ இதுக்கு வந்து இப்போ மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வர்ற கெயின் வேல்யூ எல்லாத்துக்கும் வந்து டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு டிடிஎஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டாங்க, அப்படிதானே மேம்? இல்ல இது வரைக்கும் பிடிக்கல மேம், இது வரைக்கும் நம்ம பிடிக்கல. அதாவது வந்து பிடிச்சாங்கன்னா நமக்கு அந்த பேன் கார்டுல நமக்கு டிடிஎஸ்ல வந்து தெரிஞ்சிடும். இன்கமுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு புரோக்கரேஜ் கொடுக்கறது இல்ல இந்த மாதிரி அது பாண்ட்ல பிடிக்கிறாங்க டிடிஎஸ். டெட் ஃபண்ட்ல பண்றோம் அப்படின்னா பிடிக்கிறாங்க. பிடிக்கல மேம், அது மாதிரி வரல மேம். இல்ல டெட் ஃபண்ட்ல பண்றோம் பாண்ட்ல பண்றோம்னா ஒரு 10% பாண்ட் வருதுன்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க, அப்படிதானே? ஆமா பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் கூட நீங்க வந்து அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்குல்ல, 5,000 என்னமோ, அதுக்கு மேல சீனியர் சிட்டிசன் அந்த 1,000 வரைக்கும் ஃப்ரீ, 10,000 வரைக்கும் ஃப்ரீ இருக்கு. அது வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் டிடிஎஸ். நீங்க வந்து நம்மளா போய் வாலண்டியரா நம்ம வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா? ஓகேவா? போலாம் எல்லாரும் மேடம். தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். Why SIP? Why should hold for long term? இப்பதான் இவ்வளவு தூரம் சொன்னீங்க, வச்சிருந்தா கெயின் வரும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் பே பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப ஏன் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா மேடம் அப்படின்றீங்களா? கண்டிப்பா நம்ம வச்சுதான் ஆகணும். நமக்கு இது வின் சுச்சுவேஷன் தான். எப்படின்றது இதுல பார்க்கலாம். சோ இப்போ வந்து 1995ல இருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம சென்செக்ஸோட கிராஃப பாக்குறோம். ரெட்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபாலு, கிரீன்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் அப்பு. சோ ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு அப்பு கண்டிப்பா இருக்கு. எவ்வளவு நாள்ல ரெக்கவர் ஆயிருக்கு, எப்படி ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது கிளியரா தெரியுதா, விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? இன்னும் பெருசு பண்ணணுமா? தெரியுது மேடம். ஓகே. சோ 1995ல வந்து நமக்கு ஆரம்பிச்சது 1995ல ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? பேர் மார்க்கெட் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போஸ்ட் லிபரேசேஷன் ஏசியால கிரைசிஸ் வந்ததுனால அது வந்திருக்கு. சோ அப்ப வந்து மார்க்கெட் வந்து 3600ல இருந்து 3055க்கு போயிருக்கு. என்கிட்ட ஷீட் இதனுடைய பிரிண்ட் அவுட் நான் வந்து டேட்டாவா வச்சிருக்கேன். நான் அதை வச்சு அதுல படிச்சுட்டு இருக்கேன். சோ இது ஒரு டைம் நம்ம பார்க்கும் போதும் இது ஒரு மாதிரி நமக்கு ஒரு இடத்துல வந்துருக்கு. 1999ல பார்க்கும்போது .com பபிள் அது ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 2000ல இருந்து 2002ல வந்து டெக் பபிள் வந்திருக்கு.
2003 2007ல இருந்து குளோபல் லிக்விடிட்டி 2003ல இருந்து 2007 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கு. 2003ல இருந்து 2007. அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு பெரிய டிப் இல்ல, இங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டிப் இங்க இல்ல. 2009ல திரும்ப வந்து ஒரு டிப் வந்திருக்கு. அது வந்து திரும்பவும் ரெக்கவர் ஆயிருக்கு. 2008 to 9 பாத்தீங்கன்னா 2008 to 9 வந்து சப்ரைம். சப்ரைம்னா வந்து இந்த யூஎஸ்ல வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான லோனை வந்து அதிகமா கொடுத்துட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாத அந்த லீமன் பிரதர்ஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லைன்ல இருந்தவங்க லீமன் பிரதர்ஸோட அந்த ஃபெயிலியர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நடந்ததுதான் இந்த 2008 and 9. ஓகேவா? அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. 2009ல இருந்து 2011ல தான் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இட் டுக் 2 years டு ரெக்கவர். இப்போ என்ன ஆகும்னா மேடம் இப்ப வந்து இந்த 2000ல வாங்கினவங்களுக்கு 2008ல வாங்கினவங்களுக்கு 2009ல லாஸ் தானே, லாஸ் தான். அந்த இடத்துல இருந்து அவங்க குவிட் பண்ணி இருந்தாங்கன்னா அடுத்த 2 yearsல வந்திருக்கிற அப்ப அவங்க கேட்சப் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்த அப்பவும் கேட்சப் பண்ணிருக்க முடியாது. சோ அந்த இடத்துலயே அவங்க போயிட்டு பயந்து போயிட்டாங்கன்னா அதோட அந்த மார்க்கெட்டை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னு சும்மா நம்ம ஒரு கணக்குக்கு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு லாபத்துக்கு அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்த சஸ்டைன் பண்ணி நான் இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கெட் இப்படி விழுந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்சது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன்றவங்களுக்கு they got a good gain. டோட்டலா எவ்வளவு பர்சன்ட் growth வந்திருக்கு? 2490% growth வந்திருக்கு. சோ இது வந்து லாங் டேர்ம்ல வந்து நமக்கு எப்படி கொடுத்திருக்கு, இது வந்து உங்களுக்கு ஒரு கிராபிக்கலா கொடுத்திருக்கேன். இப்போ ஒரு எக்ஸல் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வச்சு கொஞ்சம் இதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுல கிளியரா கொடுத்துருக்க பாருங்க. 1991ல எக்கனாமிக் ரெகுலேஷன் வந்து சென்செக்ஸ் growth 1000 to 8600. இன்னைக்கு இவ்வளவு நாளைக்கு இது வளர்ந்துருக்கு. ஸோ growth ரேட் பாத்தீங்கன்னா 14 to 15% ஆனுவலி நமக்கு கொடுத்துருக்கு. மார்க்கெட் கிராஷஸ் 1992 ஹர்தஷ் மேஷா, 2000 to 2001 வந்து .com பபிள், 2008 குளோபல் எக்கனாமிக் ஃபினான்சியல் கிரைசிஸ், 2020 கோவிட். இது வந்து எல்லாருக்குமே இது ஞாபகம் இருக்கக்கூடியது ஒண்ணு. இப்ப ரீசெண்ட் கரெக்ஷன் யூஎஸ் அண்ட் ஈரான் வாரால நமக்கு வந்திருக்கு. சோ ஒரு தரமும் எப்படி வந்து மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஷார்ட்ல வந்து இல்ல, ஒரு பீரியட்ல 2000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து 2009ல குறைஞ்சதுன்னு சொன்னோம். 2009ல ஒரு தரம் குறைஞ்சிருக்கு. இது வந்து 2092ல வந்திருக்கு. 1999 நம்ம பார்க்கும்போது இதுல காமிக்கல. 1999 இந்த இடத்துல 1999 நமக்கு ரெகுலராகவே அது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத ஹர்ஷத் மேத்தாக்கு அப்புறம் இறங்கி ஏறி இருக்கு. 2001 .com பபிள், 2099க்கு அப்புறம் என்டிஏ எலெக்ஷன் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் 5000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணதுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. கார்பரேட் ஏர்னிங்ஸ் சர்ஜா இருக்கும்போது இதனால வந்த ஒரு விளைவுனால 2006 and 2007ல நமக்கு மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் எலெக்ஷன் மேண்டேட் கன்ஃபர்மேஷன் ஏதோ சொல்லிருக்காங்க, அது எனக்கு சரியா தெரியல. அது வந்து 40,000 ஏறி இருக்கு. பேண்டமிக்கு முன்னாடி எல்லாமே ஏறி இருக்கு. இப்போ பேண்டமிக்ன்றது வந்து நம்ம போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா வெரி ஃபாஸ்ட் ரெக்கவரி. இந்த இடத்துல வெரி ஃபாஸ்ட் ரெக்கவரி. ஏன்னா இந்த கோவிட்னால நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இண்டிவிஜுவல் பவர் வந்து இருந்தது. எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இருந்தது ஜனங்களுக்கும். அதை எதிர்த்துக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. கவர்மெண்ட்டும் அதுக்கான வந்து வழிமுறைகள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. இது கரண்ட் சினாரியோல வந்து மார்க்கெட் எப்படி இறங்கி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனையினால அப்படின்றது நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 77,000 78,000 ஜோனுக்கு ஸ்லைடு ஆயிடுச்சு மார்க்கெட் 82ல இருந்து. ஆயில் பேரல் விலை வந்து ஏறி இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம இந்தியாவுடைய கரன்சி வந்து
விலை ₹100 ₹98 போய் ₹100 வரைக்கும் வந்துருச்சு. ஒரு டாலர் வந்து ₹100 வந்துருச்சு. இதுல ரெக்கவரி எப்படி வரும்னா சீரியஸா புல் டவுன் டாக்ஸ் எல்லாம் வரும்போது இது வந்து வரும்போது நிறைய இப்ப பேங்க்ஸ் எல்லாம் வந்து புல் அப், ஏன்னா நிறைய பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் இறங்கிருக்கு. ஹெச்டிஎஃப்சி நிறைய இறங்கிருக்கு, டிசிஎஸ் இறங்கிருக்கு, இன்ஃபோசிஸ் இறங்கிருக்கு, எல்லா வேல்யூவும் இறங்கிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து ஆன்டிசிபேட் பண்ணிருக்காங்க 13% வந்து அப்சைடு வரும் அப்படின்னு. 2026 முடியறதுக்குள்ள சென்செக்ஸ் வந்து 95,000 வந்து அந்த மார்க்கிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மத்தவங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லி இருக்கிற ஒரு அவுட்லுக். ஸோ வி ஆர் ஆப்டிமிஸ்டிங் அபவுட் தட் த மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் மேல போகும் நம்மளும் யோசிக்கிறோம். ஸோ இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சது. இப்ப நான் உங்களுக்கு வந்து எஸ்ஐபியோட பிரசன்டேஷன் இப்ப காமிக்கிறேன். பார்க்க முடியுதா? எல்லாருக்கும் பார்க்க முடியுதா அந்த எக்ஸல் ஷீட்டு? எஸ் எஸ் மேடம். ஓகே. சோ நான் வந்து இதுல சாட்ல ஒரு எக்ஸல் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், ஒரு ஃபைல் ஒன்னு அனுப்பிச்சிருப்பேன். அதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இதே நான் வந்து கோரிலேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப வேணா அனுப்புவா? இதுதான் வந்து நான் எக்ஸல்ல இதுல சாட்ல அனுப்பிச்சது. ஹெச்டிஎஃப்சி பிளக்ஸி கேப் அப்படின்ற ஃபண்டை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எப்படி போயிருக்கு, இது வந்து 11/1995ல வந்து போட்டவங்களுக்கு எப்படி வந்து இது வந்து லாபம் கொடுத்துருக்கு. 11/95ல வந்து அது ₹10 வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாரி, ஒன் செகண்ட் 20 மேடம், ஒரு சார் செகண்ட். எக்ஸல் வரல மேடம் வாட்ஸ்அப்ல குரூப்ல, ஃபின்கவர் குரூப்ல. எக்ஸல்ல வந்திருக்காது சார், உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு ஃபைல் வந்திருக்கும். இல்லையே, பார்த்தேன் ஏதோ அட்டாச்மெண்ட்ல ஒன்லி மீட்டிங் கால் தான் வந்திருந்தது மேடம். இல்ல சார், அது கொஞ்சம் முதல்லயே போட்டேன். வேற யாராவது அது பண்ண முடியும்னா கொஞ்சம் பண்ணுங்க. சார் கோபி சார் சார், கேன் யூ வாட்ஸ்அப் ட்ரை குரூப்ல இல்ல தட்? சார். வாட்ஸ்அப் மேடம் மேடம் ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல, நம்மளோட சாட்லயே இருக்கும் பாருங்க. சாட்ல சாட்ல இருக்கா? ஓகே, பாக்குறேன். இப்ப நான் என்ன ஸ்கிரீன்ல இருக்கோ அதுதான் வந்து அந்த சாட்ல அமைச்சிருக்கேன். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த சாட் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இல்ல மேடம், எனக்கு தெரியல. மேல சாட் ஃபுல்லா போயிட்டேன். இன்னும் ஒரு செகண்ட் அனுப்ப முடியுமா மேடம்? அதை ட்ரை பண்ண முடியல சார். அதுக்கு பாக்குறேன். அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். அட்டாச் ஆயிட்டு இருக்கு, அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். இது எல்லாருக்கும் இதை பார்க்க முடியுதா? தெரியுது மேடம். ப்ரொசீட் பண்ணலாமா?
ப்ரொசீட் மேடம். ஸோ 1st January 1995 அதனுடைய NAV-னா நெட் அசெட் வேல்யூ, அதாவது வந்து ஒரு யூனிட் நம்ம வாங்கணும்னா அது என்ன விலைன்றதுதான் நெட் அசெட் வேல்யூ. அது வந்து 10 ரூபாய். ஸோ எவ்ரி மந்த் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1000 யூனிட்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி 1195ல வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 29/6/26 வரைக்கும் அவங்க எஸ்ஐபி போட்டுட்டே வந்திருக்காங்க நிறுத்தாம. இப்படி பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு என்ஏவி 10 ரூபாயில இருந்த என்ஏவி 2000 rupees ஆயிருக்கு. 200 times. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 1,09,613 யூனிட்ஸ் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து 378 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணிருக்காங்க. ஸோ 3,78,000 பே பண்ணிருக்காங்க. 37,80,000. அவங்களுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. இது வந்து எப்படி வந்து பாசிபிள் ஆயிருக்கு, எப்படி அவங்க பொறுமையா இருந்து அதை பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது 2 months 3 monthsல இந்த ஃபண்டு நல்லா பண்ணல மேடம், எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடுங்க மேடம், வேற ஃபண்டு மாத்தலாமா. நம்ம ஆனா ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதே நம்ம என்ன சொல்றோம், சார் இது வந்து லாங் டேர்ம் ப்ராடக்ட், மார்க்கெட் மேல போலாம் கீழே வரலாம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், 3 years நீங்க மினிமமா வெயிட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அந்த 3 years நமக்கு வந்து வெயிட் பண்ற நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு இந்த 30 yearsல எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோம். ஸோ இது வந்து நீங்க எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் எக்ஸல் இதுக்கு நான் ஒர்க் பண்ண எக்ஸல நான் போடுறேன். இது தெரியுதா, பார்க்க முடியுதா? ஸோ லான்ச் டேட் வந்து 1/1/1995. 29/6/2006 NAV 2001. 1/1/1995ல வந்து 10 rupees. ஓகே, அவங்களுடைய எஸ்ஐபி வேல்யூ 10,000 rupees. ஸோ February மந்த் அந்த 10 rupees வந்து 9.29 ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ அது கிடைச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மாசம் வந்து அவங்களுக்கு 1000 யூனிட்ஸ் கிடைச்சிருக்குது. 2வது மாசம் 1076 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க வந்திருக்கிற அவங்களுக்கு அந்த 71 பைசா லாஸ் வந்து இவ்வளவு கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுடைய டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளவு ஆச்சுன்னா இந்த 20,000 ரூபாய்க்கு 2076 ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 19,219 காமிக்கும். அதாவது மார்க்கெட் வேல்யூ. இது வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணது இங்க வந்து ஆட் பண்ணிருக்காங்க இதுல இந்த இல்லஸ்ட்ரேஷன். இப்படியே வரும்போது மார்க்கெட் வந்து 1996ல டவுன் ஆயிருக்கு. அப்போ அந்த 10 ரூபாய் என்ஏவி வந்து 6 ரூபாய் 68 பைசா இருக்கு. சோ இந்த மாதிரி 6 ரூபாய் 68 பைசா இருக்கும்போது நான் 10 ரூபாய் போட்டேன், எனக்கு இவ்வளவு லாஸ் வந்திருக்கு, நான் இத ஒத்துப்பேன், இதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், 10 ரூபாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு நம்மளால எத்தனை பேர் சொல்ல முடியும்? தம்ஸ் அப் போடுங்க. இல்ல இந்த நேரத்துல வந்து நான் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுவேன்றவங்க தம்ஸ் டவுன் போடுங்க பாப்போம். எத்தனை பேர் வந்து இதை பண்றதுக்கு வந்து இவ்வளவு 6.68 போனா கூட நான் வெயிட் பண்ணுவேன், பரவாயில்ல இது வந்து ஃபண்டு மேல வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க. சோ இந்த 6 ரூபாய் 68 பைசா ஃபர்தரா டவுன்ல போய் 1996ல 5 ரூபாய் 28 பைசாவா இருக்கு. இந்த 5 ரூபாய் 28 பைசா வந்திருக்கும் போது அதே 10,000 அவங்க பே பண்ணும்போது எவ்வளவு யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி பேசுறோம், லாங் டேர்ம் பத்தி பேசுறோம், இதுதான் ஆவரேஜிங் பத்தி பேசுறோம். எப்படி ஆவரேஜ் ஆகுது, எப்படி காம்பவுண்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம சொல்றோம். இங்க 1000 யூனிட் கிடைச்சது, இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு, 1800 யூனிட் கிடைச்சிருக்கு.
நம்ம இந்த பொருள் வந்து சீப்பா கிடைச்சிருக்கு, இந்த யூனிட்ஸ் வந்து சீப்பா கிடைச்சிருக்குதுன்னு யோசிக்கிறோமா, இல்ல நம்ம போட்டது குறைஞ்சிடுச்சு நம்ம பயந்து வெளியில வந்துடணுமா? இந்த டெசிஷன் வந்து ஒரு இன்வெஸ்டரா நம்ம தான் எடுக்கணும். சோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி உங்களுக்கு 6வது மாசம் ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா ₹8.35 வந்துருச்சு. சரி கொஞ்சமா ஏறுது, பரவாயில்ல, வெயிட் பண்றோம். திரும்பவே அடுத்த மாசம் வந்து ₹7 வந்துருச்சு. ஆனா அந்த இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க, கண்டினியூஸா பே பண்ணிட்டே வராங்க. யூனிட்ஸ் பாருங்க, 1000 யூனிட்ஸ் வாங்கின இடத்துல எவ்வளவு யூனிட்ஸ் வந்திருக்கு? 1445, 1510, 1552, 1310 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சோ இந்த ₹7.10 இருந்து திரும்ப வந்து ₹9 வந்து, ஆனா அடுத்த மாசமே ₹9 இருந்து ₹10 வந்துருச்சு. ஒரு ஹியூஜ் ஜம்ப். இங்க யூனிட் குறைஞ்சிடுச்சு அகைன். சோ அந்த மாதிரி ஒரு இதையும் நான் பண்ணிருக்கேன். ₹18 இருந்து ₹21 வந்திருக்கு. எங்க இந்த இடத்துல வந்து ₹5.28 பார்த்தது எங்க, இந்த இடத்துல வந்து ₹20 எங்க. 12 டிசம்பர் 1996, டிசம்பர் 1999, 3 இயர்ஸ். ஏன் நம்ம 3 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட் பாக்குறோம்? நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கு சொல்றதே மினிமம் 3 இயர்ஸ் சொல்றோம். சோ அது வந்து ₹10 வந்து ₹20 ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ₹20 ஆகலைன்னா கூட ₹16, ₹17 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு. அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் மினிமம் ஆஃப் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் சொல்றோம். இந்த ₹21 ஆச்சா, ₹21 வந்து ₹21, ₹23 பாருங்க, அடுத்து ₹19, ₹22, ₹18, ₹18 அப்புறம் ₹21. சோ இது வந்து மார்க்கெட் வந்து வோலட்டைலா இருக்கிறது. அதுதான் அதனுடைய பிளஸ், அதனுடைய மைனஸ். அதனுடைய பிளஸ்ன்றது என்ன? நமக்கு டிப் ஆன டைம்ல, மார்க்கெட் கம்மியா இருக்கிற டைம்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கிற டைம்ல நமக்கு பார்ஷியல் வித்டிராவல் பண்ணிருக்கிறதோ, நம்மளுடைய அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதோ, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அந்த வாலட்டாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாலட்டாலிட்டி யூஸ் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? we stay in the market for a long term. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோமோ அவ்வளவு ஆவரேஜிங் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு சொல்லுது. சோ இப்படியே பார்த்துட்டே நம்ம வரும்போது ₹19 இருந்து 21, 21 இருந்து 22. சோ இதெல்லாம் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் ஒரு மந்த்துக்கு எடுத்திருக்காங்க. கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் குறையுது, திரும்ப அது காம்பவுண்டிங் ஆயிடுது. சோ இப்படியே வந்து இங்க பாருங்க 124, தட் இஸ் 2004 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல 52, 49, திரும்பி 52. சோ வித்தின் தி ஸ்பான் ஆஃப் எ மந்த் வந்து ரெக்கவர் ஆகுது. சோ அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன? கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்துக்கும். பட் எவ்வளவு பீரியட்ல எழுந்துக்கும்? அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா ஒரு வருஷம் எடுத்தது. இங்க அடுத்த மாசமே வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து அப்ல போயிருக்கு. அதுல இருந்து திரும்பவும் போயிட்டு திரும்ப ₹46 வந்திருக்கு. 49ல திரும்பி 51. மார்ச்ல விழுந்தது, செப்டம்பர்ல திரும்ப அந்த வேல்யூக்கு கிட்ட நியர்பை வந்தாச்சு. சோ ஏறிட்டே தான் போயிருக்கு. நவம்பர் 2005, டிசம்பர் 2005 89 இருந்து ₹100 ஜம்ப், பெரிய ஜம்ப். ஆனா இந்த இடத்துல யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இங்க 111 வந்திருக்கு, இங்க 99 வந்திருக்கு. என்ஏவி ஏறி இருக்குது, நம்ம அதுக்கேத்த மாதிரி யூனிட்ஸ் இங்க கிடைச்சிருக்கு. 1000 யூனிட்ஸ் வாங்கின இடத்துல இன்னைக்கு நம்ம வந்து 99 யூனிட்ஸ் தான் வாங்குறோம், 100 யூனிட்ஸ் தான் வாங்குறோம். ஏன்னா பிரைஸ் வந்து ₹10 இருந்து ₹100 இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 2007ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க, ஜனவரியில வந்து 147 இருந்தது, மேல வந்து 153 ஆயிருக்கு. சோ கண்டினியூவஸ் அப். இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு கலர் பண்ணிருக்கோம்னா, விழுந்தாலும் எந்த இடத்துல எழுந்துக்குது, எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இதுல பாருங்க, மேல வந்து 132 இருந்தது, ஜூன்ல வந்து 170 ஆயிருக்கு.
ஸோ மார்க்கெட் வந்து அவ்வளவு பீக்ல அந்த டைம்ல போயிருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? 2009ல 227, 232, 224 இந்த ரேஞ்சுக்கு திரும்பி 1 மந்த்லயே அது திரும்ப ரெக்கவரி கொடுத்துருக்கு. 2013, 2014, 16, 401 401 ரூபாய் இருந்தது, 374 ரூபாய் ஆயிடுச்சு. சோ அந்த இடத்துல நம்ம பயப்படாத ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்த ஸ்டெச் வந்து 417. இங்க யூனிட்ஸ் பார்த்துட்டே வாங்க. 1000 யூனிட்ஸ் வாங்கின இடத்துல 24, 25 யூனிட், 26 யூனிட் தான் வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய NAV இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால யூனிட் கம்மியாயிருக்கு. நம்மளோட பர்ச்சேஸ் பிரைஸ் சேம் 10,000 தான் ஹோல் த பீரியட். 2017 அகைன் ஜனவரியில வந்து 477, அக்டோபர்ல 607. இத ஒத்துக்க நமக்கு வந்து அடுத்து அது குறையும் போது நம்மளால ஒத்துக்க முடியல. சோ இந்த மனசு நமக்கு வேணும். மார்க்கெட் குறையும் போது ஏறும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். குறையும் போது நமக்கு வாங்கறதுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வரணும். சரி, நீங்க பாத்துருக்க அதே எக்ஸல் தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்க, அக்டோபர் 2021ல 799, அடுத்தது நவம்பர்ல வந்து 1000, திருப்பி வந்து பிப்ரவரியில 966. திரும்பவும் அது வந்து பிப்ரவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1025 திரும்பவும் ஏறியாச்சு. அந்த 5 ரூபாய் 50 பைசால பயந்து வெளியில போனவங்க இந்த பெனிஃபிட்டை எடுத்திருக்கவே முடியாது. பரவாயில்ல 5 ரூபாய்க்கு போனாலும் நான் வெயிட் பண்றேன்றவங்களுக்கு இதெல்லாம் ஜாக்பாட். இப்ப எவ்வளவு யூனிட்ஸ் வாங்கியிருக்கோம்? 1000 யூனிட் வாங்கின இடத்துல 10 யூனிட் கூட இல்ல. அடுத்து இப்ப பிராக்ஷன் ஆஃப் யூனிட்டுக்கு இப்ப 5 யூனிட்ல வந்து நம்ம நிக்கிறோம். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் SIP. இதுக்கு நடுவுல தேவைன்னும் போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதோ வித்ட்ரா பண்றதோ ஓகே. ஆனா SIP-ய கண்டினியூ பண்ணணும். ஏன் கண்டினியூ பண்ணணும்ன்றதுக்கு இதை விட வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்கவே முடியாது. இந்த ஃபண்டுல மட்டும் இது கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபண்டு தான். இந்த மாதிரி எந்த ஃபண்ட் எடுத்தாலும் growthல வந்து 1 or 2% டிஃபரன்ஸ் இருக்கலாமே ஒழிய மியூச்சுவல் ஃபண்ட் SIP has given fantastic returns. அது வந்து யாருமே டினை பண்ண முடியாது. இது என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சது. உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் கேளுங்க, SIP பத்தியோ எதை பத்தியோ. மேடம் இந்த வேல்யூ எக்ஸல் சொல்லுங்க. அந்த எக்ஸல்ல அமௌண்ட் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். என்ன இவ்வளவு அமௌண்ட் சார் சொல்லணும்? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் எவ்வளவு growth ஆயிருக்கு அமௌண்ட் அதுல இருக்கு இல்லையா? அது வார்த்தை சொல்லிருங்க சார் 21 கோடியே சம்திங் சார். இது எனக்கு ஓகே சார். நம்ம எல்லாம் சொல்றேன் எல்லாத்துக்கும். புரியல சார். அது வந்து 10,000 rupees SIP அவங்க போட்டிருக்காங்க சார். 1995ல இருந்து 2026 வரைக்கும். நீங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எவ்வளவு பணம் போட்டிருக்கா, இன்னைக்கு எவ்வளவு growth இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அது எல்லாம் அவங்க சொல்லுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இப்ப எவ்வளவு growth up ஆயிருக்குன்னு கேக்குறோம். கடைசியா இப்போ அதை சொல்லுங்க. 2026ல எஸ் எஸ் ஐ டு லாஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துட்டு போங்க, லாஸ்ட் காலத்துக்கு எடுத்துட்டு போங்க. இது பாருங்க சரிங்களா? ஓகே. இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 37,80,000 கரெக்டா மேடம்? ஆமாம். கெயின் வந்து அதுதான் மேடம், அதுதான் கேக்குறாரு. இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 30. ஏன்னா 378 கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி சார். தான் அவங்க பே பண்ணிருக்காங்க. 37,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை வருஷத்துல பண்ணதுக்கு அவங்களோட இன்னோட growth-ஆ இருக்கிறது வந்து 21 கோடியே 94,873 ரூபாய் அவங்களோட growth-ஆ இன்னைக்கு இருக்கு. 378 மாசம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்களோட வேல்யூ. கிட்டத்தட்ட 31 வருஷம் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா மேடம்? ஆமா சார்.
ஸோ கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் நம்மளுக்கு நல்ல ரிவார்டு கொடுக்கும்ன்றது இது ஒரு ப்ரூஃப். அவங்களுக்கு 10,000 முடிஞ்சது 10,000 பண்ணாங்க. நமக்கு 5,000 முடியணும் 5,000 பண்ணலாமே. நமக்கு வந்து அப்ப வந்து ஸ்டெப் அப்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஏன்னா 1995ல எல்லாம் பேப்பர்ல எழுதி கொடுத்து பண்ண வேண்டி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நமக்கு ரெடியா ஒரு லிங்க் அமிச்சா எல்லாமே பண்ண முடியுது. ஸ்டெப் அப் வந்து 5% போட்டு கூட நம்ம பண்ணலாமே. 5% வேணாம் 2% கூட போட்டு பண்ணலாமே வருஷம். இன்ஃபிளேஷன் வந்து 6 to 7% இருக்கு. சோ நம்ம ஒரு 5% ஸ்டெப் அப் பண்ணலாம். நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பார்த்தோம்னா 12% வரும் இவங்க சப்போஸ் வித்ட்ரா பண்றாங்கன்னா. ஆமா 1 lakh இதுல வந்து 1% கூட கிடையாது சார். சோ தட் அவங்க மொத்தத்துக்கு தான் கேபிட்டல் கெயின் பே பண்ற மாதிரி இருக்கும் வெர்ச்சுவல் கேஸ்ல பாக்கும்போது. 2,62,00,000 ரூபா வந்து டாக்ஸ்ல போடும் மேடம். மேம் இத தான் நான் பண்ணி இவ்வளவு நாள்ல 32 வருஷம் எஸ்ஐபியா தான் நான் பண்ணணுமா? இல்லையே. உங்களுக்கு எப்பப்ப அடிஷன்ஸ் கிடைக்கிறதோ அப்பப்ப நீங்க போடலாம். நீங்க காம்பவுண்டிங் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப எனக்கு இந்த மாசம் வந்து மந்த் எண்ட்ல எனக்கு வந்து 3,000 ருபீஸ் இருக்கு. நான் இதை வந்து சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதான் மேம் இப்போ எனக்கு அதுலதான் ஒரு சின்ன இது. இப்போ இதே வந்து நம்ம இந்த டேக்ஸா இல்லாம கொண்டாடுனா எனக்கு இப்போ ஒரு 1,50,000 லட்ச ரூபா லாபம் வருதா, 1,4 லட்ச ரூபா நான் எடுத்து இதை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா இதே இதுலயே பண்ணிடலாம்ல? ஆமா பண்ணலாம். நான் ரிபேட்ல வந்துருவேன். பண்ணலாம். அப்ப நம்ம சரி இது அந்த வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனி லாபம் கிடைக்கும். அடிஷனலா நமக்கு growth இந்த ஏறும். எக்ஸல்ல வந்து காமிச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா லாங் டர்ம் கன்சிஸ்டன்சி இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் காமிச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க எடுக்க கூடாது, நீங்க டாப் அப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த வேல்யூ எப்படி போட்டிருந்தாலும் அரௌண்ட் திஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் த சேம், வேல்யூ மே பி டிஃபரெண்ட். இப்போ வந்து 10,000 ருபீஸ் போடாம 5,000 ருபீஸே இத்தனை வருஷம் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிரும். பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் த சேம், வேல்யூ ஒன்லி டிஃபர்ஸ் அகைன். மேம் எஸ்ஐபில டாப் அப் பண்றதுக்கும் ஸ்டெப் அப் பண்றதுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? நார்மலா நீங்க வந்து 10,000 ருபீஸ்னா எவ்ரி மந்த் 10,000 போட்டுட்டே வரீங்க. நீங்க வந்து ஸ்டெப் அப் வந்து 10% நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த மாசம் ஜூன் மாசம் ஆரம்பிக்கீங்கன்னா அடுத்த ஜூலை வரும்போது உங்களுக்கு அந்த 10,000ல 10% அது ஆட் ஆகி போகும். அப்ப எவ்வளவு போகும்? 11,000 ருபீஸ் போகும். கரெக்டா? அப்ப வந்து அடுத்த 12 மாசத்துக்கு உங்களுக்கு 10% அதிகமாகி போகும். திரும்ப அந்த ஒரு 12 முடிஞ்சு 24 முடிஞ்சிருச்சு. இப்ப 25வது வரும்போது அதுக்கு எவ்வளவு கட்டிருந்தீங்களோ அதுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே மேம். அது போட்டு பார்த்தோம் மேம். எஸ்ஐபி கால்குலேட்டர்லயே போட்டு பார்த்துட்டோம். ஸ்டெப் அப் பண்றது நம்ம கிட்டயே ஸ்டெப் அப் கால்குலேட்டர் இருக்கு, அதையே நான் போடுறேன். ஆமா ஆமா ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப அதை நான் காமிக்கிறேன்.
எஸ்ஐபி கால்குலேட்டர் பார்க்க முடியுதா? ஓகே மேம், தெரியுது மேம். பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது மேம். சரி. இப்போ 10,000 rupees ஒருத்தர் போடுறாங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் வந்து 15 போடுறோம். 10 years டைம் போடுறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது? 27 lakhs 52. 27 லட்சத்தி ஓகேவா? ஆனுவல் ஸ்டெப் அப் நான் கொடுக்கல. ஆனுவல் ஸ்டெப் அப் 5% கொடுக்குறேன். எவ்வளவு ஆகுது பாருங்க. 32,64,368 ரூபா. இதே 10% கொடுக்குறேன். பணம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கா? ஆமாங்க மேம். இப்ப அதே 15% கொடுக்குறேன். 15 years டைம் பீரியட். 15 டைம் பீரியட். growth சோ அதிகமா. இதில் இந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆப்லயே இருக்கு. நீங்க ஏதாச்சும் டைம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி போட்டா எப்படி வரும், நீங்க வந்து உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க சொல்றதுக்கு எப்படி வேணும், இதெல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. இதுல ஆப்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒன் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது எங்க டீம்ல எல்லாருமே நாங்க ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு எப்படி பார்க்கணும், என்ன பண்றோம் எல்லாமே நம்ம சொல்றோம். ஓகே மேம். இது வந்து ஸ்டெப் அப் பண்றத பத்தி சொல்றீங்க. ஆமா. டாப் அப் அதாவது ஸ்டெப் அப்னா வந்து சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் அப் பண்றது. இது புரியுதுங்களா? நீங்க இந்த 10% போட்டு கொடுத்தாச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்கும் அதுக்கு வருஷம் அது வந்து இதுல கொடுத்துருக்கு பாருங்க. ஆனுவல் ஸ்டெப் அப் 10% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஓகே. ரெகுலரா நம்ம கட்டிக்கிட்டே போறது. ஆமா. இப்ப நீங்க 15 வருஷம் இருந்தீங்கன்னா அது வந்து எத்தனை தடவை இது வந்து ஸ்டெப் அப் ஆயிருக்கும்? 14 டைம்ஸ் ஸ்டெப் அப் ஆயிருக்கும். ஆமா. புரியுதுங்களா? நமக்கு 10% வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா 5% போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. மேடம் ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இப்போ ஸ்டெப் அப் வந்து ஆனுவல் ஸ்டெப் அப் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு இப்போ எஸ்ஐபி எடுக்கும் போதே அந்த மாதிரி போட்டுறோம்னா ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மல் எஸ்ஐபி போட்டேன், எந்த ஸ்டெப் அப்பும் போடாம. அப்போ வந்து அடுத்த வருஷத்துல நான் ஸ்டெப் அப் பண்ணிக்கணும் அப்படின்னா அடிஷ்னலா அதே எஸ்ஐபில ஆட் பண்ணிக்கலாம்ல மேடம்? அதுலயே ஆட் பண்ணிக்கலாம். புதுசா இன்னொரு ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து நீங்க 10,000 rupees போட்டுட்டீங்க. இன்னும் ஒரு 1,000 rupees உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு எஸ்ஐபிய. அதே ஃபண்ட்ல அதே டேட் அதே போலியோல அதே டேட்ல நீங்க இன்னொரு 1,000 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வேற ஒரு ஃபண்ட்ல என்ன உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட்லயோ அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இது வந்து ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? இந்த பீரியட்ல தான் ஆட் பண்ணனும். கிடையாது சார். ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் மந்த்ல இருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேடம். மேடம் வாட் இஸ் டாப் அப்? நான் 20,000 போட போறேன் அப்படின்னா நீங்க வந்து வாரம் 5,000 ரூபாய் போட்டுக்கலாமானா போட்டுக்கலாம். மேடம் இது வந்து ஸ்டெப் அப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சொல்லுங்க, யாரோ கேட்டீங்க மேடம்? மேடம் இது ஸ்டெப் அப். ஸ்டாப் அப்னா என்ன? டாப் அப்னா சிங்கிள் டைம் பண்றது. இப்போ வந்து 10,000 rupees நான் எஸ்ஐபி பண்ணிட்டே வரேன். எனக்கு வந்து இந்த மாசம் 5,000 ரூபாய் இருக்கு. ஆனா எல்லா மாசம் எனக்கு 5,000 ரூபாய் இருக்குமான்னு தெரியாது. இந்த மாசம் என்கிட்ட 5,000 ரூபாய் இருக்கு. நான் வந்து அதுல நான் போட விரும்புறேன். அது வந்து டாப் அப். சிஸ்டமேட்டிக்கா பண்ணீங்கன்னா அது ஸ்டெப் அப்னு சொல்லணும் சார். ஒன் டைம் தான் என்னால பண்ண முடியும்னா அது டாப் அப்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க டாப் அப் கூட டெய்லி 1,000 rupees உங்களுக்கு கையில என்ன இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க நீங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு 2,000 ரூபாய் கிடைச்சிருது, நாளைக்கு 1,000 ரூபாய் கிடைக்கிறது, நாளை அது மறுநாள் 500 ரூபாய் கிடைக்கிறது. நீங்க மேல போட்டுட்டே வரீங்கன்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க டாப் அப் பண்ணலாம். நீங்க மாசத்துல 5 தடவை தான் பண்ணணும், 6 தடவை பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. As long as you are comfortable, you can do it. மேடம் அந்த டாப் அப் வந்து எப்படி கேட்கணும் மேடம்? யார்ட்ட அப்ளை பண்ண? எங்க கிட்ட தான் சார் எல்லாமே கேட்கணும். இந்த மாதிரி நான் வந்து டாப் அப் பண்ண போறேன், ஒரு 20,000 rupees டாப் அப் பண்ண போறேன் அப்படின்னா லிங்க் அனுப்பி விடுவோம், நம்ம அதை பண்ணிக்கலாம் சார். எந்த ஃபண்ட்ல வேணும் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன டைமுக்கு அனுப்பணும், இந்த வீக் அனுப்பணுமா நெக்ஸ்ட் வீக் அனுப்பணுமா, எப்போ உங்களுடைய ஃபண்ட் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஓகே மேடம். நம்ம ஆப்லயே வந்து பர்ச்சேஸ்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. இருக்கு மேம், இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, பண்ணலாம். கல்பனா மேடம்க்கு மட்டும் வராம இருந்தது, அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். அவங்க ஐஎஃப்எஸ்சில டிஃபரன்ஸ் இருந்தது, அதையும் சரி பண்ணிட்டோம். எல்லாரும் அவங்க ஆப்ல ட்ரை பண்ணலாம். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 2,000 ரூபாய் எல்லாரும் அவங்க ஆப்ல ட்ரை பண்ணுங்க, பாப்போம்.
ஓகே மேம் செஞ்சிடும். பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? எப்படி நம்ம ஆப் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஐடி டீமுக்கு நம்ம எல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்போம். ஓகே மேம். ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஏன்னா இப்ப நீங்க ஒரு லீடரா நீங்க பண்ணீங்கன்னா இதுல வந்து எப்படி நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு நீங்க இன்னொருத்தருக்கு கூட நம்ம சொல்லலாம்.